ஒரு அழகான கிராமத்தின் அருகே பசுமை படர்ந்த பண்ணை ஒன்றில் ஆடுகளின் மந்தை ஒன்று அமைந்திருந்தது. அந்த பண்ணையில் வெள்ளாடுகள் அதன் குட்டிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த ஆடுகள் வெளியே போகும் பொழுதெல்லாம் அவற்றை பாதுகாக்க சில வீரமான வேட்டை நாய்கள் இருந்தன. அவை மிகுந்த விழிப்புடன் காட்டிலிருந்து வரும் ஆபத்துக்களை எதிர்த்து வெள்ளாடுகளின் பாதுகாப்பில் துணை புரிந்தன. இந்த பண்ணை அருகிலேயே ஒரு காட்டுப்பகுதி இருந்தது. அந்த காட்டில் ஓநாய்கள் சில வசித்து வந்தன. சில சமயங்களில் மந்தையிலிருந்து பிரியும் ஆடுகளை ஓநாய்கள் தாக்கிவிடும் சம்பவங்களும் நடக்கும். அன்றொரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டி மந்தையை விட்டுவிட்டு தனியாக ஒரு பக்கம் போய்விட்டது. அதே நேரத்தில் காட்டில் ஒரு ஓநாய் அந்த குட்டியை பார்த்து அதை பின்தொடர்ந்தது. குட்டி தனியாக இருப்பதை உணர்ந்ததும் ஓநாய் அதன் அருகே வந்தது. அந்த ஓநாயை பார்த்தவுடன் குட்டிக்கு பயம் கலந்த நடுக்கம் ஏற்பட்டது. தாயின் பல எச்சரிக்கைகள் அந்த கணத்தில் நினைவுக்கு வந்தன. ஓநாய் அருகில் வந்து கூறியது, "குட்டியே, மந்தையை விட்டு இவ்வளவு தூரம் வந்துவிட்டாயே, இது புத்திசாலித்தனம் அல்ல." குட்டி நடுங்கும் குரலில் பதிலளித்தது, "ஆம், நான் விளையாட்டாக வந்துவிட்டேன். இது என்னுடைய தவறு." ஓநாய் ஒரு கேலிச் சிரிப்புடன், "அது சரி, அந்த தவறுக்கான தண்டனையையும் நீ இப்போது அனுபவிக்க வேண்டும். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. நான் உன்னை சாப்பிடப் போகிறேன்." குட்டி மிகுந்த பயத்தில் இருந்தாலும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய நேரம் இது என உணர்ந்தது. உடனே அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. அது ஓநாயிடம் சொன்னது, "நீ என்னை சாப்பிடுவதை நானும் எதிர்பார்க்கிறேன். ஆனால் ஒரு கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும். உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டது உண்மையா என அறிய விரும்புகிறேன்." ஓநாய் மிகுந்த கோபத்தில் கேட்டது, "அது என்ன ஆசை?" "நீ மிக அழகாக பாடுவாய், மேலும் புல்லாங்குழலை இனிமையாக வாசிப்பாய் என்று என் அம்மா சொல்ல கேள்விப்பட்டேன். நான் இறப்பதற்கு முன் அதை கேட்க ஆசைப்பட்டேன்." இந்த புகழ்ச்சி ஓநாயின் பெருமையை தூண்டியது. "நான் உன்னை சாப்பிடுவதை நிறுத்த மாட்டேன். ஆனால் உன் கடைசி ஆசையை நிறைவேற்றுவது ஒரு நல்ல செயல். உனக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறேன்." அது புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு இசைக்க ஆரம்பித்தது. அதோடு மெலிதாக பாடவும் செய்தது. அந்த நேரத்தில் அருகில் சுற்றி வந்த வேட்டை நாய்கள் இந்த சத்தத்தை கேட்டன. "ஒரு ஓநாய் பாடுகிறதா?" என்ற சந்தேகத்தில் அவை திசையறிந்து ஓடி வந்தன. சத்தத்திற்குள் கவனம் செலுத்திய ஓநாய் வேட்டை நாய்களின் வருகையை கவனிக்கவில்லை. நாய்கள் ஓடி வந்தவுடன் ஓநாயின் அருகே வந்து அதை திடீரென தாக்கின. ஓநாயின் உடலில் கடித்து காயம் செய்தன. தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓநாய் பரிதாபமாக ஓடி காட்டுக்குள் ஒளிந்தது. அதன் பிறகு குட்டி எப்போதும் தன் மந்தையுடன் இருந்தது. பெரிய வெள்ளாடுகள் கூறும் அறிவுரைகளை கவனமாக கேட்டது. எச்சரிக்கையுடன் நடந்தது. நீதி: வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் எப்போதும் இருக்கிறான்.